ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட்டான வீடியோ. என்னென்னா, நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று செஞ்சோம். இந்த ஸ்வீட் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன ஸ்வீட்டு, அது எப்படி செஞ்சோன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஸ்வீட் பண்ணுறதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுட்டோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்வீட் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மாவை கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அம்மா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ப்ரௌனி. இப்போ பண்ணுறது என்னமோ? ப்ரௌனி. இது வந்து எக் பீட் பண்ணிட்டு இருக்கேன். எக்கு மட்டுமா? எக், சுகர். ஓகே. இதுக்கப்புறம் வந்து மெல்ட் வெனிலா எசன்ஸ் ஊற்றணும். அது எக்லேவா? ஆமாம், அப்போ தான் அந்த எக்கோட ஸ்மெல் வந்து வராமல் இருக்கும். ஓகே. அம்மாவுக்கு வந்து பேக்கிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட்டு. உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சொல்கிறீங்களா? அது தெரியல, ஆனால் அப்போத்துலேருந்து பேக்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். கேக் பண்ணணும், நம்மளே வீட்டில் பேக்கிங்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்னென்ன செய்ய தெரியாமோ? பேசிக் தான், ரொம்ப ப்ரோ லெவலெல்லாம் இல்லை. பேசிக் தான். இந்த ப்ரௌனி, கப் கேக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஏன்னா பப்பு வந்து நிறைய கேக்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், பப்பு அவங்க டேடியெல்லாம் இந்த கப் கேக் பைத்தியங்க. இன்னும் சுந்தர்லாம் இன்னும் ரொம்ப பிடிக்கும், சுந்தர்க்கெல்லாம் கப் கேக்கு. ஸோ அதனால அப்போ அப்படியே செய்ய ஆர்வம் வந்ததுதான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி தெரியும் கேக் செய்யணும்னு ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு. அப்போ ப்ரோ லெவலும் கற்றுக்கோங்க சீக்கிரமா. ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோவா கிளாஸஸ்லாம் எதுவும் இல்லை, அதுவும் பிரச்சனை. இதெல்லாம் எப்படி கற்றுக்கினீங்க? இதெல்லாம் நானே யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ப்ரோ லெவலும் அட்வான்ஸ் லெவலும் கற்றுக்கோங்க யூடியூப்பை பார்த்து. இது வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டும் பட்டரும். ஓகே. இது அதில் போட்டு இப்போ பீட் பண்ண போகிறீங்களா? இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஏன்னா எக் இருக்குல்ல, ஸோ அதனால எக் வந்து குக்கான மாதிரி ஆகிடும் சூடாக போட்டோன்னா. அதனால கொஞ்சம் ஆறணும். வீடியோ எடுக்கிற கேப்பில் இந்த பப்பு வந்து எங்கேயோ வந்து சாக்லேட். பப்பு எடுத்துடு. கேக்கா யார் கொடுத்தாங்க? அம்முவா? சூப்பரா. அம்மா கொஞ்சம் கொடுப்பா. கொடுக்குறீங்களா? தேங்க்யூ. பப்பு சூப்பரா? தங்கம், என்ன அம்மா பையனுக்கு கொடுத்தது? எங்கள் அம்மாவே செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறியாம்மா? என்ன பண்ணுறீங்க? அடிக்கடி க்ளீன் பண்ணுவேன். சரி, கண்டினியூ பண்ணுங்க. நாங்கள் கேக் செய்ய போகிறோம். இது என்னதம்மோ? இது வந்து மைதா, கோகோ பவுடர், அப்புறம் பேக்கிங் பவுடர் கொஞ்சம், பேக்கிங் சோடா கொஞ்சம். ஓகே. கேக்குக்கு தான் வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் நிறைய போடணும். இது வந்து ப்ரௌனின்றனால சும்மா ஒரு பிஞ்ச் இருந்தால் போதும். சரி, இதுவும் நல்லா பீட் பண்ணணுமா? இது பீட் பண்ணக்கூடாது. எக்கு அந்த இது மட்டும் தான் பீட் பண்ண, சுகரு. இது வந்து பீட் பண்ணக்கூடாது. இந்த பப்பு பையனை வச்சுட்டு கேக் செய்கிறது அம்முக்கு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். அம்மு, பப்பு பையன் சும்மாவே இருக்க மாட்டான். நான் கேக் செஞ்சாலே போதும் வந்துருவான். அம்மா 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 வந்துருவான். இப்போ சாப்பிட வச்சல, அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பிட வச்சு விட்டுரு, அவன் போயிடுவான். அவன் போக மாட்டான், தின்னுட்டு மறுபடியும் தான் வருவான். தங்க நோமா. பப்பு பப்பு ஹாய் செப்பு. ஹாய். நோ. அம்மா, என்ன இது தகர டப்பாவில் போய் ஊற்றி வைக்கிறாங்க? இதுதான் பேக்கிங் ட்ரே. அப்படிதான் தெரியுது. கையை கஞ்ச தள்ளுங்க. அப்படிதான் இருக்குது, தகர டப்பா மாதிரி. பேக்கிங் ட்ரே அப்படிதான் இருக்கும். சரி, அவ்வளோதான். நம்மோ இதை எடுத்து இப்போ பேக் பண்ண ஆல்ரெடி ஓவன் வந்து ப்ரீ பண்ணியாச்சு. சரி, இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணணும். பேக் பண்ணால் நம்மளோட ப்ரௌனி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் வந்து நமக்கு வேணும்னா இந்த சாக்கோ சிப்பு, அப்புறம் இந்த நட்ஸு அதெல்லாம் போட்டுக்கலாம் மேலே. நான் வந்து இதில் வந்து மில்க் சாக்லேட் போட போகிறேன். ஆமாம், நீங்கள் இந்த பிஸ்கெட்லாம் போடுவீங்களா? ஓரியோ பிஸ்கெட்டு அது போடலாம். ஆனால் அது ஓரியோ பிஸ்கெட் எனக்கு தான் பிடிக்கும், மற்ற யாருக்கும் பிடிக்காது ஓரியோ பிஸ்கெட்லாம்.
ஓகே, இது வந்து நம்ம அவனில் வைக்கணுமா? ஆமாம். எவ்வளோ நேரம் இது பேக் ஆகணும்? 20 minutes 20 to 25 minutes ஒருத்தரோட அவனை பொறுத்து. ஓகே, நம்ம 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். பப்பு பப்பு, இந்த பையன் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேன்றான் மயிலாடு. அவ்வளோதானே அம்மா, இப்போ எடுக்க போகிறோமா? ஆமாம். சூப்பராக இருக்குது ஸ்மெல்லு. எப்படி காஃபி ப்ரூ காஃபி ஸ்மெல்லு. ஏன்னா ப்ரௌனி இல்லை சாக்லேட்லாம் போட்டுருக்கறனால இந்த சாக்லேட் ஸ்மெல் தான் வரும் நிறைய. இது இப்போ கட் பண்ண போகிறோமா? சூடாக இருக்கும், ஃபுல்லாக கூல் டவுன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் கட் பண்ண முடியும். அப்படியே கட் பண்ணோம்னா சரியாக கட் பண்ண வராது. கேட்கலாம் குழஞ்சி போயிடுமா? குழஞ்சி போகாது, ஒரு மாதிரி ஆயிடும், கட் பண்ணவே முடியாது. ஓகே, இது வந்து கூல் டவுன் ஆக அந்த பக்கம் வச்சுட்டு செகண்ட் பேட்ச்க்கு வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணலாம். ஓகே, இது வந்து செகண்ட் பேட்ச்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எடுத்து வைக்கணும். 2 தகர டப்பா இருக்காமா அதில் நம்மக்கிட்ட? என்கிட்ட எல்லாமே இருக்குப்பா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுக்க போகிறோம் வெளியே. பேக் ஆயிருக்குமாமோ? முடிஞ்சிருச்சு டைம். ஓகே, ஏ இதெல்லாம் க்ளவுஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. என்கிட்ட க்ளவுஸ் இல்லை, அதனால கறி துணி வச்சு எடுக்கிறேன். இப்படிங்க எடுப்பிச்சுக்கோ. அம்மா வாசனை நல்லா இருக்கு. இது வந்து செகண்ட் பேட்ச். சூப்பரா இருக்கு. ரெடி ஆயிடுச்சு. இன்னொன்னு செய்யணும், 3 செய்யணும். ஆக்சுவலி 2 வந்து என் மாமா பொண்ணுக்கு நாளைக்கு பர்த்டே, அவங்களுக்காக. 3வது வந்து என்னோட மாமாக்காக, மாமான்னா அஜித் மாமாக்காக. ஏன்னா அவர் வந்து சண்டேவே கேட்டாரா, அப்போ என்னால் செய்ய முடியல. ஆமா, அன்னைக்கு தான் நாங்கள் ரீல்ஸ் எடுக்க போயிட்டு லேட்டாக தான் வந்தோம். இது வந்து இதுவும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். அதுக்குள்ள நான் தேர்ட் பேட்ச்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி, இங்கே கொஞ்சம் நல்லா கேவலமாக தான் இருக்கும். செஞ்சு முடிச்சுட்டு தான் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இது வந்து சாக்லேட் ப்ளூ சாக்லேட். இதுல மட்டும் எப்படி வைக்கிறீங்க? எல்லாத்துலயுமே தான் வச்சோம். நீங்க அதை பார்க்கலையா? இல்லம்மா, அது பிளைனா இருக்கே. அது மேல தான் பிளைனா இருக்கு. அதுக்குள்ள கட் பண்ணும்போது இதுவுமே பேக் ஆகி வரும்போது மேல பிளைன் ஆயிடுமா? சரி, மேல இந்த நட்ஸ் எல்லாம் நீங்க வைக்கலையா? நட்ஸ் வைக்கல. நம்ம ப்ரௌனி இப்போ நல்லாவே கூல் டவுன் ஆயிடுச்சுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து ட்ரேலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக அழகாக கட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 2 பேட்சும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதுவும் கட் பண்ணிக்கலாம். பிளேட்டில் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் கட் பண்ண ப்ரௌனியை எடுத்து இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ப்ரௌனுக்கு மேலே ஒரு தின் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இந்த தின் லேயர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரௌனி பர்ஃபெக்டாக ரெடி ஆகி குக் ஆகிருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் ப்ரௌனினா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்ன நேரம் வந்து மைக் ஆஃப் ஆகிடுச்சு, நான் கவனிக்கல. அது இந்த ப்ரௌனி வந்து எங்கள் மாமா பொண்ணுக்கு பர்த்டே, ஸோ அதுக்காக மாமா கேட்டுட்டு இருந்தார். மாமா பொண்ணுக்காக அம்மா வந்து ஸ்பெஷலாக பண்ண கேக் தான் இது. அதுக்கப்புறம் அம்மா வந்து எனக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் கொடுத்தாங்க. ஸோ நானும் அவங்கக்கிட்ட இருந்து ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டு, நல்லா ஜூஸியாக அப்படியே வாயில் மெல்ட் ஆகிறதே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கட் பண்ண ஒரு ஸ்லைஸாக பீஸாக எடுத்து அம்மா வந்து கிளிங் ரேப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணால் ப்ரௌனி வந்து உடையாது, நல்லாவும் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாத்துக்கும் கிளிங் ரேப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிளிங் ரேப் பண்ண பீஸ் எடுத்து நம்ம கிளிங் ரேப் பண்ண அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து 1/2 kg பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். உங்களுக்கும் இந்த சூப்பரான ஸ்வீட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.